ஸோ 2024 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வார் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட தி இமிடேஷன் கேம் அப்படிங்கிற திரைப்படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட அமேசான் பிரைம்ல பார்த்தீங்கன்னா வெளிவந்திருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அதாவது வேர்ல்டு வார் 2 நடக்கிற டைம் பீரியட்ல இந்த படத்தோட கதைக்களம் பார்த்தீங்கன்னா நகரத்து. அதாவது ஜெர்மன் நாட்டுல பார்த்தீங்கன்னா நிக்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிகேஷனை யாருனாலுமே வந்துட்டு கிராக் பண்ண முடியல. இந்த பக்கம் அமெரிக்காவை சேர்ந்த நம்ம படத்தோட ஹீரோவான ஆலன் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்கல் ஸ்டூடெண்டா இருக்காரு. இன்ஃபேக்ட் இவரோட ஸ்கூல்லே பாத்தீங்கன்னா இவர் தான் வந்துட்டு டாப் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ ஜெர்மனுடைய கோடிங்க கிராக் பண்றதுக்காக நம்ம படத்தோட ஹீரோ அதுக்கப்புறம் ஒரு சில நபர்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு முயற்சியெல்லாம் எடுக்கிறாங்க. கடைசியா அந்த கோடை இவங்க கிராக் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2 டைம் பீரியட் நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. சோ அதெல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாத நம்ம படத்தோட ஹீரோவுடைய ஆக்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா தரமா இருந்துச்சு. ஏன்னா படத்துல வர அந்த கேரக்டர் அப்படின்றது பாத்தீங்கன்னா நார்மல் பர்சன் மாதிரி இல்லாத டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். சோ அதனாலே அவர் பண்ணக்கூடிய சாக்ரிஃபைசிங் அதுக்கப்புறம் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு. இந்த பக்கம் டெக்னிக்கல் சைடு அப்படின்னு பார்க்கும்போது சரி சினிமாட்டோகிராஃபி பேக்ரவுண்ட் மியூசிக் சவுண்ட் ஆஃப் எல்லாமே ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட மெயினா எல்லா படங்களுமே பாத்தீங்கன்னா நம்மளோட ரியல் லைஃப்ல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்கிறது மூலியமா ஒரு பிக் வின் அப்படின்றது கிடைக்கும். சோ இந்த படத்துலயுமே பாத்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபைனலா இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10க்கு 8 lakh ரிவ்யூஸ்ல கிட்டத்தட்ட 8 ரேட்டிங் வச்சிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி படமே பார்த்தீங்கன்னா பயணமா வந்திருக்கு. கண்டிப்பா இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்லை. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணலாம்.